மாட்டுக்கிட்ட கஷ்டம். அம்மாவும் அப்பாவும் எங்க தெரியல, அவங்க இன்டர்டென்ஷன் நடந்து போறாங்க. நம்ம 2 பேரும் இங்கே நடந்து போறோம். சரி, நான் கல் எடுத்தது நீ அம்மா கிட்ட சொன்னா உனக்கு வீட்டுக்கு வந்தது நான் என்ன சொல்லுவேன்னு தெரியாது. அது நீங்க நடந்துக்கிறது பொறுத்து இருக்கு. நீ சொல்லாம இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டு இந்த கல் தூக்கியிருக்கேன். அது உங்க இஷ்டம். உங்க அம்மா கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படிதான். இதோ இல்லை என்ன நீ மறட்டி இல்லை, நான் கல் எடுத்து சொல்லிடுவேன். நீ சொல்லிதான் பாரு. உனக்கு இருக்கு இவ்வளோ பெரிய மலையா இருக்கு. குரங்கு இருக்கு. குரங்கு இருந்தால் பரவாயில்ல, நம்ம அது கூட சேர்ந்து ஆட்டம் போடுவோம். மலைனா பெருசாக இல்லாமல் கை சைஸுக்கா இருக்கும். மலை மரியாதை கொடுங்க இந்த மலைக்கு. அப்படியே அந்த கல்லையும் எடுத்து வச்சிருங்க. முடியாது, ஏன் இஷ்டம், நான் எடுப்பேன். அப்படின்னு நம்ம இங்கே சொல்லுவேன். நீ சொல்லி தான் பாரு. நான் சொல்லுவேன், நீங்கள் ஒழுங்காக அந்த கல்லை எடுத்து வைக்கிறேன் நான் சொல்லுவேன். முடியாது. சரி இருக்கட்டும், மலைக்கு வேணா மன்னிப்பு கேட்க. சரி மன்னிப்பு கேளுங்க. மன்னிச்சிருக்க மலையாரு, நான் சிலப்ப பேசுறேன் மன்னிச்சிருக்கேன். மலையாரு வாங்க, அம்மா வர மாதிரி இருக்கு. பார்த்து காடி ஆமா, நம்ம புக்கிலே இருக்கு. இந்த இடத்த கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாத்தையும். சரி, நான் இதோட அந்த கல்லை எடுத்து எங்கேயாச்சும் வச்சிருங்க. முடியாது, இந்த பேச்சு இதோட நிப்பாட்டுவோம். இந்த மூட நம்பிக்கைலாம் நான் நம்ப மாட்டேன். உண்மையே நிஜமாயிடுச்சுன்னா நான் நம்ப மாட்டேன்னா நிஜமாயிடுச்சு என்ன பண்ணுவீங்க? அது அப்போ நடக்கும், அப்போ பார்த்துப்போம். அதான் வருமுன் காப்பவ நழிவாள் எடுத்து அந்த கல்லை வச்சிருங்க. முடியாது, இந்த பேச்சு இதோட நிப்பாட்டிட்டு நம்ம இப்போ போவா. இது உங்க இடமா காதலிச்சுங்கம்மா. அம்மா மொதல் இங்கே தான் பார்த்தீங்களோ. நல்ல இடமா தான் சூஸ் பண்ணிருக்கீங்க பார்க்கறதுக்கு. அதான் The next day இந்த கேம் நான் தான் ஜெயிப்பேன். நான் தான் இப்போ விளையாடு கூட இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஜெயிச்சேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சேலஞ்ச் இந்த வாட்டி நான் ஜெயிச்சேன்னா பாத்துருவோம். காய்களுக்கு புரியல. ஸ்டார்டிங் பூராது தான். ஸ்டார்டிங் எல்லா காயும் கலைக்கணும். இது கூட தெரியாது. கலைச்சிட்டீங்களே. விளையாச்சு. சரி, கல்லு தான் இங்க வச்சீங்க. ஏன் தெரியல அந்த கல்லை பத்தி பேச்சு. இந்த கல்லை நான் பார்க்கவே இல்லையா? பரவாயில்ல, ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த கல்லையாச்சும் நம்ம இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுங்க. சொன்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் நாமளே சொல்லுவேன். இதுக்கு மேலே அந்த கல் என்கிட்ட நான் காசு போய் அங்க இருந்து அது தண்ணி வச்சு தண்ணி சீக்கிரம் போய் எடுத்து பார்த்துட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க, பயமா இருக்கு. வாங்க. எனக்கு பயமா இருக்கு. நீ இல்லை எதுவுமே பண்ணாதீங்க, அமைதியா இருங்க. போய் பார்த்துட்டேன் இல்லை. லைட்டு இங்க வாங்க. சரி சரி, அம்மா வந்துட்டோன்னே இதை பற்றி சொல்லுங்க. பயமா இருக்கு. இப்போ எதையோ அந்த லைட்டுலாம் அமைதியா ஓடே 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 ஓடே. உன்னை யார் அந்த கல்லை பற்றி பேச சொன்னா? உண்மையா சொன்னேன். உன்னை யார் அந்த கல்லை பற்றி பேச யார் அந்த கல்லை எடுக்க சொன்னா? உன்னை பேசுறதுனால தான் இவ்வளோ நடக்கும். வாயை மூடிக்கிட்டு இருக்க முடியாது அதனால. இந்த கல்லு தான் நான் அங்கேருந்து எடுத்தேன். உங்க யார் அதை எடுக்க சொன்னா? அப்பவே வைங்க வைங்கன்னு சொல்லுங்க. புத்தி எங்க போச்சு? நீ ரொம்ப பேசிக்கிருக்காது. நான் சீரப்பா அந்த எடுத்தேன். கல்லை போய் சாமி மேல வைங்க. சரி சரி, நான் சாம்பல் சாமி மேல ஐயோ, இந்த நேரத்தில் ரொம்ப எனக்கு பயமா இருக்கு. மனுஷன் கல்லு எந்த மனுஷன்
பயமா இருக்கு. இல்லப்பா இங்க வீட்டுல என்னமோ இருக்குதுப்பா. தண்ணினா திடீர்னு வருது. கரண்ட் ரெண்டு போகுது. கூட இப்ப சத்தம் கேக்குதுப்பா. சீக்கிரம் வாங்கப்பா, பயமா இருக்கு. பயமா இருக்கு. பயமா இருக்கு. உள்ள யார் இந்த கல்லை எடுக்க சொன்னா? சிவப்படுத்துற மனசுக்கு கடவுளே. சத்திங்க. அவ்வளோதான். சிலப்பா எடுத்துட்டு போனா எந்த இடத்துக்கு போனா இந்த மாதிரி கல்லாம் இருக்கக்கூடாது. புரிஞ்சுக்கிறீங்களா? எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்ல அந்த கல்லை வைங்கன்னு கேட்டீங்களா? எனக்கு பிடிச்சிருச்சு எடுத்தேன், அவ்வளோதான். இந்த மாதிரி நடக்கணும் நான் எதிர்பார்க்க கூட இல்லையே. நீங்க தான் மூட நம்பிக்கைன்னு சொன்னீங்க, இப்ப பயப்படுறீங்க. அப்பதான் புரியுது இது மாதிரி எங்க போனா இந்த மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு. என்ன கல்லு? பூனம் கிரியான்னு சொல்லுங்க. என்ன கல்லு? பூனம் கிரியானோட. எதுக்கு நீ தேவையில்லாம இருக்க? எங்க போனாலும் இந்த பழக்கம். ஏன் ஆளுங்களோட திங்ஸ்லாம் எடுக்கிறீங்க? கொண்டு வா. தேவையா? இது எந்த காலத்தில் உள்ள கல்லுன்னு உனக்கு தெரியுமா? மலைகளில் உள்ள கல்லை எடுக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? நாங்கள் யாருமே உங்களுக்கு சொல்லி கொடுத்ததில்ல, பள்ளியில் கூட ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்ததில்ல. எல்லா இடத்துலையுமே ஆத்மாக்கள் இருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க. குடி, நீங்கள் எடுத்தீங்களா, நீங்களே கொண்டு போய் வைங்க. சரிம்மா, மன்னிச்சிருங்க. இப்போ நம்ம 2 பேருமே போகிறோம் குணம் கிரியாவுக்கு. சரியா? தம்பியை கூட்டிகிட்டு போகிறோம், வாங்க. ஓகேம்மா.